ஈஸ்வரி செய்த சதிவேலை ராஜாங்கத்துக்கு தெரிய வந்து ஈஸ்வரிய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டேய், உண்மையை சொல்லுங்கடா. அமைச்சர் ராஜாங்கத்தோட மருமக தமிழ்ச்செல்விய எதுக்காகடா நீங்க கடத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ் கிட்ட மாட்டின அந்த ரவுடிங்களை அடி வெளுத்து வாங்கி இங்க இன்ஸ்பெக்டர் ரொம்பவுமே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. ஆனாலும் இங்க ரவுடிங்களோ, இல்லைங்க சார், அந்த வேலுக்காக தான் ஆசைப்பட்டு நாங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டோம். அதான் வேலு உங்க கையில கிடைச்சிருச்சுல, எங்களை விட்டுடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க சொன்னது கேட்டாலும் இங்க இன்ஸ்பெக்டர், டேய், நீங்க அந்த வேலுக்கு தான் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வேலை மட்டும்தான் நீங்க திருடி போயிருக்கணும். ஆனா எதுக்காக அந்த தமிழ்ச்செல்வியை கடத்தி கூட்டிட்டு போய் கொலை பண்ற அளவுக்கு கொண்டு போயிருக்கீங்க? அது மட்டும் இல்ல, சேதுவை அடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த தமிழ்ச்செல்வியை கடத்திக்கிட்டு போயிருக்கீங்க. சொல்லுங்கடா, யார் சொல்லி எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே இன்ஸ்பெக்டர் ரவுடிங்களை கேட்க, ரவுடிங்களோ ஏதேதோ சொல்லி அப்படியே பதில மழுப்பினாலும் இங்க இன்ஸ்பெக்டருக்கு கோபம் வந்து, கான்ஸ்டபிள், அந்த துப்பாக்கி எடுத்துட்டு வாங்க, இவனுங்களை இங்கேயே சுட்டு தள்ளிடுறேன். அப்புறம் என்கவுண்டர் தப்பிச்சு போக பார்த்தானுங்கன்னு நான் எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி முனையில அந்த ரவுடிங்களை மிரட்ட, ரவுடிங்களுக்கோ பயம் வந்து தன்னோட உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. சார் சார், எங்களை சுட்டுடாதீங்க சார், எங்களை மன்னிச்சிடுங்க சார். ஆமாம் சார், அந்த ஆண்டிச்சாமி சொல்லி தான் நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை போட்டு உடைக்க, இதை கேட்டதும் இன்ஸ்பெக்டருக்கு ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. என்னது, ஆண்டிச்சாமியா? ஆமாம் சார், அவர் சொல்லி தான் நாங்கள் கொஞ்ச நாளாவே இந்த ஊருக்குள்ள விஷயத்தை போட்டு அங்கங்கே திருடிக்கிட்டு இருந்தோம். இப்போ நல்ல ஒரே செட்டில்டுன்னு எங்கள் மேலே ஆசை காட்டினாரு. அதனால நாங்களுமே அந்த நகையை திருடி எப்படியாவது செட்டில் ஆயிடலான்னு பார்த்தோம். ஆனால் கடைசியில் திடீர்னு அந்த தமிழ்ச்செல்வியை கொலை பண்ண சொல்லி அந்த ஆண்டிச்சாமி சொன்னதுனால தான் சார், எப்படியும் ஒரே மாங்கால ரெண்டு கல்லு நினச்சிக்கிட்டு அந்த தமிழ்ச்செல்வியை கடத்திக்கிட்டு போய் நாங்கள் கொலை பண்ணிட்டா அதுக்கப்புறம் பொருளுக்காக தான் தமிழ்ச்செல்வியை கொலை பண்ணிட்டோம்னு நீங்களாம் நினச்சிப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் அந்த தமிழ்ச்செல்வியை கடத்திக்கிட்டு போய் ஆண்டிச்சாமி சொன்ன மாதிரி கொலை பண்ண பார்த்தோம். ஆனால் கடைசியில் அந்த தமிழ்ச்செல்வியோட புருஷன் சேது வந்து எங்கள் எல்லாரையும் போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டான். சார், நாங்கள் உண்மையை சொல்லிட்டோம், எங்களை தயவு செஞ்சு சுட்டுடாதீங்க சார், என்ன தண்டனை வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டோம். இங்கே இன்ஸ்பெக்டர் கிட்ட ரவுடிங்க சொன்னதை கேட்டதும், டேய், இவ்வளவும் அப்போ அந்த ஆண்டிச்சாமி சொல்லி தான் பண்ணிருக்கீங்க. அப்போ அந்த ஆண்டிச்சாமி எதுக்காக தமிழ்ச்செல்வியை கொலை பண்ணணும்னு நினைக்கணும்? இல்ல, இதை விடக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்ச இன்ஸ்பெக்டர் உடனே ராஜாங்கத்துக்கு ஃபோன் பண்றாரு. இங்க வளகாப்பு விசேஷமா ரொம்பவுமே பிஸியா இருந்துகிட்டு இருந்த அங்க இருந்த ராஜாங்கத்துக்கு இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ண, ராஜாங்கமுமே இன்ஸ்பெக்டர் தான் ஃபோன் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே அந்த போனை எடுத்துக்கிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க, அந்த திருடனுங்களை பத்தி ஏதாவது தெரிய வந்துதா? அவனுங்க ஏதாவது சொன்னானுங்களா? எதுக்காக என் மருமக தமிழ்ச்செல்வியை அவனுங்க கடத்திக்கிட்டு போனானுங்க? சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்க, உடனே இன்ஸ்பெக்டரோ, சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க கொஞ்சம் அந்த இடத்துல இருந்து தள்ளி வர முடியுமா? யாராவது அங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்க, இல்லை சார், யாரும் இல்லை, நான் தூரமாக வெளியே வந்து தான் பேசுகிறேன், சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்க, சார், உங்க மருமக தமிழ்ச்செல்வியை கொலை பண்ண சொன்னதே உங்க சொந்தக்காரன் யாரோ, அந்த ஆண்டிச்சாமி, அவன் தான் சார் அப்படின்னு சொல்ல இங்க ராஜாங்கத்துக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஆண்டிச்சாமியா? சார், அவர்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு. இதோ என் மருமக வளகாப்புக்கு கூட சந்தோஷமா இங்க வந்து கலந்துக்க பார்த்துருக்காரு. அவர் எதுக்காக என் மருமகளை கொலை பண்ண பார்க்கணும்? இல்லை சார், அவனுங்க வேற ஏதாவது மாத்தி சொல்ல போறானுங்க அப்படின்னு ராஜாங்க சொல்ல, சார், இல்ல சார், இந்த ரவுடிங்களை துப்பாக்கி முனையில வச்சு மிரட்டி கேட்டிருக்கேன் சார், உண்மையை சொல்லிட்டானுங்க. சார், என்ன சொன்னீங்க? அந்த ஆண்டிச்சாமி உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல தானே இருக்கான், அங்கேயே கையும் களவுமா வந்து பிடிச்சி அவன் வாயாலேயே உண்மையை வர வைக்கிறோம். நீங்க அங்கேயே இருங்க சார். ஆனா நாங்க உங்களுக்கு இந்த விஷயத்த சொன்னதை அங்க யார்கிட்டையும் காட்டிக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ரவுடிங்களை அங்க கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் போனை வைக்க, இங்க ராஜாங்கத்துக்கோ பயங்கர கோபம் வந்து அந்த ஆண்டிச்சாமியை பத்தி ஒரு பக்கம் யோசிச்சாலும் இதை எதையுமே அங்க யார்கிட்டையும் காட்டிக்காம எப்பவும் போல அங்க சந்தோஷமாவே இருக்க மாதிரி காட்டிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல எங்க தமிழ்ச்செல்விக்கு நல்லாவே வளகாப்பு நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அங்க இருந்த ஈஸ்வரிக்கோ ரொம்ப பதட்டமாகுது. அம்மா, என்னம்மா, இங்க ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, ஆனா நீ என்னமோ பதட்டமா யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. அம்மா, இந்த ஃபங்க்ஷன் நடத்த முடியாத அளவுக்கு ஏதாவது பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்ல, அடியே இருடி, எனக்கே பயமா இருக்கு.
அந்த ஆண்டிச்சாமி அனுப்பின ஆளுங்க வேற போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டானுங்க. ஆனா என்னதான் இந்த ஆண்டிச்சாமி சொன்னாலும் எனக்கு ஒரு வித பயம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. பேசாம கொஞ்ச நேரம் இருடி. அம்மா என்னம்மா சொல்ற? ஆமாண்டி கொஞ்சம் பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியுமே பயத்தோட நின்னுகிட்டு இருக்க. வந்த ஆண்டிச்சாமியோ அப்புறம் நான் கிளம்புறேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டிச்சாமி சொல்லி கிளம்ப உடனே ராஜாங்க இருந்துகிட்டு, என்ன ஆண்டிச்சாமி வந்ததுக்குள்ள சீக்கிரமா கிளம்புறேன்னு சொல்ற? கொஞ்ச நேரம் இரு, சாப்பிட்டு அப்புறமா போவேன். அது மட்டும் இல்ல, உன்னோட வேலை விஷயமா கொஞ்சம் உன்கிட்ட நல்லாவே பேச வேண்டியது இருக்கு. அதனால கொஞ்சம் இருப்பா அப்படின்னு சமாதானப்படுத்தி அங்க இன்ஸ்பெக்டர் சொன்னதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்ட ராஜாங்கம் ஆண்டிச்சாமிய அங்கேயே நிக்க வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல இங்க விசேஷம் எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்க. சரியான நேரத்துல இங்க இன்ஸ்பெக்டர் அங்க இருந்த ரவுடிங்களை தரன்னு இழுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வர ரவுடிங்களை பார்த்ததும் இங்க தமிழ்ச்செல்வியோ, என்னங்க அந்த ரவுடிங்க இங்கேயும் வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி பதட்டமாக, தமிழ் கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சார் என்ன சார், இந்த ரவுடிங்களை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்னோட மனைவி தமிழ்ச்செல்விக்கு இன்னைக்கு வளகாப்பு நடந்துகிட்டு இருக்கு, நிறைய வேலைகள் இருக்கு, எதுக்காக சார் இவனுங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, உடனே ராஜாங்க இருந்துகிட்டு, சேது நீ எதுவும் பேசாதையா. இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க. சேது நான் தாயா இவங்களை வர சொல்லியிருக்கேன். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், இந்த ரவுடிங்க தமிழ்ச்செல்வியை யார் சொல்லி கொலை பண்ண பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அங்க இருந்த இன்ஸ்பெக்டரை கேட்க, உடனே இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரிக்கோ ரொம்பவுமே பதட்டமாகி அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க இருந்த இன்ஸ்பெக்டரோ, டேய் அமைச்சர் கேக்குறாருல, வாயில என்ன வச்சுக்கிட்டு இருக்க? வாயை திறந்து அங்க ஸ்டேஷன்ல என்ன சொன்னியோ அதை இப்ப சொல்லு. இல்லைன்னு வச்சுக்கோ, என் கையில துப்பாக்கி இருக்கு, நெத்தி பொட்டுல போட்டுடுவேன் சொல்லிட்டேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மிரட்ட, உடனே ரவுடிங்களுமே, சார் சார் எதுவும் பண்ணிடாதீங்க சார், நான் சொல்லிடுறேன். இதோ இதோ இருக்காரே ஆண்டிச்சாமி, இவர் சொல்லிதான் நாங்க தமிழ்ச்செல்வியை கடத்தணும் அப்படின்னு ரவுடிங்க அங்க நின்னுகிட்டு இருந்த ஆண்டிச்சாமிய கை நீட்டி காட்ட, ஆண்டிச்சாமிக்கோ என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே கதி கலங்கி நின்னுகிட்டு இருக்க. உடனே ராஜாங்க இருந்துகிட்டு, ஏய் ஆண்டிச்சாமி என்ன இது சொல்லு. அப்போ நீ தான் தமிழ்ச்செல்வியை கடத்தி கொலை பண்ண சொன்னியா? இதுக்காக தான்டா நீ இங்க இருந்து கிளம்புறன்னு சொன்ன அப்பையும் இங்க தான் இருக்கணும்னு சொல்லி நான் உன்னை இங்க நிப்பாட்டி வச்சிருக்கேன். உண்மையை சொல்லுடா, எதுக்காக ஏன் மருமக தமிழ்ச்செல்வியை நீ கொலை பண்ண பார்த்துருக்க? என் மருமக செத்து போறதுனால உனக்கு என்ன லாபம் இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஆண்டிச்சாமிய ராஜாங்கோ ரொம்ப கோபத்தோட கேட்க, ஆனாலும் ஆண்டிச்சாமி எதுவுமே பேசாம அமைதியா நின்னுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாலும் இங்க ராஜாங்கத்துக்கு பயங்கர கோபம் வந்து வேக வேகமா போய் தன்னோட ரூம்ல இருந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வந்து அங்க ஆண்டிச்சாமிக்கு நேரா நீட்டி ரொம்ப கோபத்தோட கேட்கிறாரு. நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சேதுவுக்கு ரொம்ப பதட்டமாகி, அப்பா என்னப்பா சொல்றீங்க? ஆண்டிச்சாமி தான் என் தமிழ்ச்செல்வியை கடத்தி கொலை பண்ண பார்த்ததா? என்னப்பா சொல்றீங்க? அட ஆமாயா சேது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நான் தான் இவனை இங்க நிக்க வச்சிருக்கேன். சொல்லுடா, எதுக்காக தமிழ்ச்செல்வியை கொலை பண்ண பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் துப்பாக்கி முனையில அங்க இருந்த ஆண்டிச்சாமிய ரொம்ப கோபத்தோட கேட்க, உடனே ஆண்டிச்சாமியுமே, ஐயோ என்னை சுட்டுடாதீங்க, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், தயவு செஞ்சு சொல்லிடுறேன், என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. டேய் உண்மையை சொல்லு, ஏதாவது தப்பா சொல்லிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போகலான்னு மட்டும் நீ நினைச்சிடாத. உண்மையை சொல்லு, யார் சொல்லி இப்படி பண்ண? இல்ல நீயா இப்படி பண்ணியா அப்படின்னு ராஜாங்கமும் சேதுவும் ஆண்டிச்சாமிய பார்த்து பயங்கர கோபத்தோட கேட்க, ஆண்டிச்சாமியோ எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இதோ ஈஸ்வரி இவங்க சொல்லிதான் நான் தமிழ்ச்செல்வியை கடத்தி கொலை பண்ண பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டிச்சாமி வாயால உண்மை வர, இதை கேட்டதும் ராஜாங்கத்துக்கு இன்னமுமே அதிர்ச்சியா இருக்கு. உடனே அங்க இருந்த அப்பத்தாவோ, ஏ ஈஸ்வரி என்ன இது, இவன் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஈஸ்வரிய பார்த்து அப்பத்தா கேட்க, ஐயோ அத்தை அதெல்லாம் நான் எதுவும் இல்லை, இவன் ஏதோ பழச மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. ஏ ஆண்டிச்சாமி என்னது நான் உங்ககிட்ட சொன்னனா அப்படின்னு கண்ணை காட்டி இங்க ஈஸ்வரி அங்க நின்னுகிட்டு இருந்த ஆண்டிச்சாமிய கண்ணை பார்த்து இங்க பேசினாலும் ஆண்டிச்சாமி ஒருவித பயத்தோட அங்க இருந்த துப்பாக்கியெல்லாம் பார்த்து அப்படியே எல்லா உண்மையும் மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. அக்கா இல்லக்கா, என்னதான் இருந்தாலும் என்னால உண்மையை மறைக்க முடியாது. இங்க பாருங்க, நீங்க செய்த தப்புக்காக நாலாம் போலீஸுக்கிட்ட மாட்டிக்கிட்டு அடி வாங்க முடியாது. ஆமா மாமா உண்மைதான். இதோ ஈஸ்வரி அக்கா தான் என்னை தமிழ்ச்செல்வியை கடத்தி கொலை பண்ண சொன்னது. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி தமிழ்ச்செல்வியும் சேதுவும் கார்ல வைர வேலை எடுத்துக்கிட்டு வந்து
பழமுதிர் சோலையில இருக்க முருகனுக்கு சாத்துறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. எனக்கு தமிழ்ச்செல்வி செத்து போகணும், உனக்கு அந்த வேல் கிடைச்ச மாதிரி இருக்கும், நீ லைஃப் செட்டில் ஆகிடலான்னு எனக்கு தான் இவங்க பணத்தாசையை காட்டினாங்க. அதனால தான் நானும் அடியாட்களை வச்சு தமிழ்ச்செல்வியை கடத்தி கொலை பண்ணிட்டு அந்த வேலை எடுத்துக்க சொன்னேன். நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஆண்டிச்சாமி சொன்ன உண்மையை கேட்டு இங்க பயங்கர கோவத்தோட ராஜாங்கம் நேரா துப்பாக்கிய அங்க ஈஸ்வரி கிட்ட நீட்டுறாரு. ஏய் ஈஸ்வரி, என்ன தைரியம் இருந்தா ஏன் மருமகளையே கடத்தி கொலை பண்ண சொல்லியிருப்ப? நீ எல்லாம் பொம்பளைய தானா? இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு நான் போடுற உப்பையே தின்னுட்டு எனக்கே நீ துரோகம் பார்க்குறியா? இனிமே நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இன்ஸ்பெக்டர், முதல்ல இந்த ஈஸ்வரிய அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட ராஜாங்க சொல்ல, என்ன பண்றது, நாம கையும் களவுமா மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு ஒருவித பயத்தோட அங்க இருந்த ராஜாங்கத்தோட காலை பிடிச்சிக்கிட்டு இங்க ஈஸ்வரி மன்னிப்பு கேட்க, உடனே அங்க இருந்த அப்பத்தாவோ ஈஸ்வரிய தரன்னு இழுத்து அப்பத்தா ஈஸ்வரியோட கன்னத்துல ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க. ஏண்டி, நீயும் சின்ன சின்ன தப்புகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த, ஆனாலும் ராஜாங்கம் எதையும் பொருட்படுத்தாம உன்னை மன்னிச்சு இந்த வீட்டில் விட்டான். கடைசியில இப்படி உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ற அளவுக்கு தமிழ்ச்செல்வியவே நீ கொலை பண்ண பார்த்துருக்கனா? நீ எல்லாம் மனுஷியே கிடையாது, நீ எல்லாம் வீட்லயே இருக்கக்கூடாது, உன்னோட வாழ்க்கையே ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும். ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ஓங்கி ஒரு அறை கொடுக்க, இன்னொரு பக்கம் இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சேதுவோ, நீ எல்லாம் பொம்பளை தானா? நானும் போன போது பெரியமாவாச்சே, எதுவும் பேசக்கூடாதுன்னு அமைதியா இருந்தேன். என் பொண்டாட்டியோட வயிற்றுல இருக்க குழந்தைய நீ சந்தேகப்பட்ட, அப்பவே நான் ஏதோ பொறுமையா மனுஷனா இருந்தேன். ஆனாலும் இப்பயும் நீ என் பொண்டாட்டியை கொலை பண்ண பார்த்துருக்கல, நீ எல்லாம் இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேதுவுமே அங்க ஈஸ்வரியை பார்த்து பயங்கர கோபத்தோட பேச, கூட இருந்த இன்ஸ்பெக்டரோ, சார் நீங்களாம் எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, இந்த மாதிரி ஆளெல்லாம் உள்ள கூட்டிட்டு போய் நல்லா 4 சாத்து சாத்துனாதான் கண்டிப்பா இவங்கெல்லாம் திருந்துவாங்க, இவங்கெல்லாம் காலம் ஃபுல்லா ஜெயில களி தின்னதான் அடங்குவாங்க. மேடம் நடங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய அங்க இன்ஸ்பெக்டர் தரன்னு இழுத்துக்கிட்டு போறாங்க.